தம்பி சின்ன துறைமகான தம்பி
வணக்கம் பேரன்பு கொண்ட பெரியவர்களே, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, எதிர்கால சிங்கங்களே மற்றும் ஏறெடுத்து தமிழ் வளர்த்த சங்க தமிழ் பாவலர்களே, இம்மைய முதல் குமரி வரை தவழ்ந்து சென்று இன்றைய பாரதத்தின் நாளை ஜனநாயகமாற்றும் பாலோட்டாயின் மைந்தர்களே, மலை என்னும் மேற்றிலே சிலை என்னும் பொருளிலே கலை என்னும் காவியத்தை தோட்டி புகழ் படைத்த புலவர் விரும்பின மக்களே, உங்கள் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் இதோ மேற்கு மலையாள தேசத்தின் ஆட்சி வருகின்ற ராம நாயக்கர் மகன் தொட்டியத்து சின்னாரியை முடி சார்ந்த வணக்கம் 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 பல. ஏன்னா எல்லாம் நாடகத்தை வச்சுட்டு தூங்குறீங்க? நேற்று கேட்டேன்னா நான் வரும்போது அவ்வளோ கும்பலா இருந்துச்சு. டீ குடிக்க போனே போகவே முடியல. இப்போ எவ்வளோ கும்பல் எங்க போனே தெரியலையே. சரி இருக்கிறத வச்சு நாடகத்தை முடிச்சுட்டு போலாம். அப்படி வந்துட்டால் அகிலாண்டபடி பிரம்மாண்ட நாயகி அந்த ஆதிபராவ சக்தியை வணங்க வேண்டும். எப்படி அபய குரல் கொடுத்த அந்த நேரம் ஓடி வந்தால் சமயபுரத்து ஆத்தா உன் அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தால் துன்பமெல்லாம் மறந்துடுமாத்தா. உன் அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தாலே துன்பமெல்லாம் மறந்துடுமாத்தா. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி
அருமையான மக்கமேலும் அருமையான ஒளிவெளிக்கு அப்படி இருந்துட்டாலும் இதோ நான் எங்கு பிறந்தேன் எப்படி பிறந்தேன் என்று எடுத்துரைக்க ஆசைப்படுகின்றேன். அனைவரும் கவி கூர்ந்து செவி சாய்ந்து கேட்க வேண்டும். எனது தந்தை ஆதி பரமேஸ்வரன், எனது தாயோ திருமடி கண்ணி என்றால் எனது தந்தை ஜடாமுடியில் குடிகொண்டு உலக மக்கள் அனைவருக்கும் காட்சியளித்துக் கொண்டிருப்பது தாய் திருமடி கண்ணி. அப்படி இருக்க ஒரு நாள் தனத்தன்று எனது தந்தை ஆதி பரமேஸ்வரனுக்கும் எனது பெரிய தாயார் பார்வதி தேவிக்கும் சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டதாம். வாக்குவாதங்கள் ஏற்பட்டு எனது பெரிய தாயார் பார்வதி தேவியோ இல்லற மறந்து துருவரம் மூண்டு அந்த காஞ்சிபுரம் எல்லை கம்மா நதிக்கரை அல்லா மரத்தடிக்கு தவமொழி சென்று விட்டார்களாம். அப்படி தவம் பண்ணி கொண்டு சென்ற பிறகு எனது திருமடி கண்ணியோ நமது அக்காவை கோபித்துக் கொண்டு சென்று விட்டார். நமக்கு வர வேலையை நினைத்துக் கொண்டு எனது தந்தை ஜடாமுறை விட்டு கீழே இறங்கி புறப்பட்டார்களாம். எங்கு புறப்பட்டார்கள் என்றால் அந்த மேற்கு மதுராமதி சென்று அந்த மும்மூட்டியில் வாழ்ந்த மூங்கிவன சோலைக்கு தவம்புரி சென்று விட்டார்களாம். அப்படி தவம் வந்து கொண்டிருக்கும் நேரத்தில் எனது தந்தை சிவபெருமானோ இந்த பூலோகத்தில் இருக்கின்ற நடப்பனை, நகர்வனை, நீண்டுவனை, நிகழ்வனை, அசவனை, ஊர்வனை என்று சொல்லப்பட்ட 84 லட்சம் ஜீவசிலைக்கு படியளப்பது வழக்கம். அப்படி ஒரு நாள் தன்று படியிழந்து விட்டு அந்த மும்மூட்டியில் வாழ்ந்த மூங்கிவன சோலைக்கு வந்தாராம். எனது தாய் திருமடி கண்ணி தவம் இருந்து கொண்டு பார்த்தவுடன் எனது அந்த சிவபெருமானோ நமக்கு 2 மனைவிமார்கள் இருந்தும் ஒருவர் கூட நம்மிடத்தில் இல்லை என்று மனமுருகி கண்கலங்கினாராம். அப்பொழுது என தாய் திருமடி கண்ணியும் தன்னுடைய நேர திருஷ்டியால் பார்த்து விட்டார்களாம். இந்த கண்ணீராகப்பட்டது பூலோகத்தில் விழுந்தால் பூலோகமே இருந்துவிடும் என்று தன்னுடைய தவத்தை கலைத்து விட்டு கீழே இறங்கி வந்து 2 கையினால் ஏற்றினார்கள் கண்ணீரை. பிறகு கண்ணீராகப்பட்டது கனலாகி புனலாகி கருவாகி உருவாகி நான் பிறந்து விட்டேன். அப்பொழுது அதன் பிறகு என தாயோ என தந்தை பார்த்து கேட்டார்களாம். எப்படி என்றால், சுவாமி நீங்களோ படியலக்க சென்று விடுவீர்கள், நானும் தவம் இருந்து கொண்டிருக்கின்றேன், அண்ணனை யார் எடுத்து வளர்ப்பது சுவாமி என்று கேட்டார்களாம். அதற்கு தந்தை தெரிவித்தாராம். தேவி மேற்கு மலையாள தேசம் வங்குடத்து எல்லை தொட்டியத்து கிராமத்தில் ராமா நாய்க்கர் என்பவர் குழந்தை வரம் இல்லாமல் கல்கண்ட மக்களும் கடவுளாக நம்ம வேண்டிக் கொண்டிருக்கின்றார். ஒரு நாள் தினத்தன்று உன்னிடத்தில் வந்து அண்ணனை கேட்பார், நீயோ அண்ணனை தூக்கி தத்து பிள்ளையாக கொடுத்துவிடு தேவி என்று சொல்லிவிட்டு கைலாயம் சென்று விட்டார் அந்த சிவபெருமான். அப்படி இருக்க அன்று ஒரு நாள் அந்த ராமா நாய்க்கரோ மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்துக்கு வந்து மீனாட்சி அம்மனை தரிசித்து விட்டு பிறகு அந்த மும்மூர்த்தியில் அந்த முங்கிவன சோலைக்கு வந்தாராம். நான் அழுது புலம்பிக் கொண்டிருந்த பார்த்தவன் எனது தாய் திருமடி கண்ணியிடம், தாயே நீங்களோ தவம் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள், அண்ணனை என்னிடம் கொடுத்தார், அருமை வெறுமையாக நாளோடு மேனியாக பொழுதோடு வண்ணமாக வளர்த்துகின்ற தாய் என்று கூறினார். அதன் பிறகு தாய் திருமடி கண்ணியோ என்னை இதுக்கு அந்த ராம நாய்க்கரும் கொடுத்து விட்டார்கள். பிறகு ராம நாய்க்கரு என்னை எடுத்து சென்றார். எங்கு சென்றார் என்றால் அந்த மேற்கு மலையாள தேசம் வங்கலத்து எல்லை தொட்டியத்து கிராமத்திற்கு எடுத்து சென்று அருமை பெருமையாக நாளோடு மேனியாக பொழுதோடு வண்ணமாக வளர்த்து வந்தார். அது மட்டுமல்லாமல் இறக்கோ குருளைச்சோர் விரண்டைச்சோர் பால் பழங்கள் அனைத்தையும் கொடுத்து சீரோடு சிறப்போடு வளர்த்து வந்தார். அது மட்டுமல்லாமல் இலக்கோ இந்திரஜாலம், மந்திரஜாலம், சொல்லியுத்தம், மல்யுத்தம், கூடு விட்டு கூடு வாய்தல், மோடி வைத்தது, மோடி எடுப்பது 60 கோடி மந்திரங்களை கற்றுக் கொடுத்தார். அனைத்தையும் முறைப்படி கட்டு தெரிந்தேன். தொட்டியத்து கிராமத்திலே வல்லவனாக திகழ்ந்தேன். அப்பொழுது அதன் பிறகு இலக்கம் வயது வந்தவுடன் அந்த தொட்டியத்து கிராமத்திலே 2 பெண்கள் எடுத்து மனமுடித்து வைத்தார். அது மட்டுமல்லாமல் தொட்டியத்து கிராமத்திலே பட்டை கட்டி ஆள்வதால் இலக்கோ பணிப்பெண்களாக காலையில் ஒரு பெண் மாலையில் ஒரு பெண் என 30 நாட்களுக்கு 60 பெண்கள் வருவார்கள். 60 பெண்களை மோகித்தேன். அப்பொழுது
அதன் பிறகு ஒரு நாள் அன்று நானும் எனது அரசு மண்டபத்தில் சிவபூஜை செய்து கொண்டிருந்தேன். அப்படி நாட்டு மக்கள் அனைவரும் ஓடோடி வந்து என்னை முறையிட்டார்கள். எப்படி என்றால், மன்னாதி மன்னவா, நீங்களும் இங்க சிவபூஜை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அங்கு யாரோ ஒரு பாம்பாட்டு சித்தன் வந்து பாம்பு வெள்ளம் வைத்து வீட்டுக்கு ஒரு பாம்பாகவும் வீட்டுக்கு ஒரு பாம்பாகவும் கண்டைக்கு ஒரு பாம்பு ஏவிக்கொண்டு எங்களை பயமுறுத்திக் கொண்டிருக்கின்றார். நாங்கள் இந்த நாட்டில் இருப்பதா இல்லை வேறு எங்கு செல்வதா என்று கூறினார்கள். என் மீது அன்பு கொண்டு பாலாம் பூசாரியூர் சுப்பிரமணியன் அண்ணா அவர்கள் எனக்காக 50 செல்வங்களை வாரி வழங்கியுள்ளார். அண்ணவர் எந்த முக சென்றாலும் என தாய் காமாட்சி அருள் பெற்று மந்தையில் வாழ்கின்ற சகல தெய்வங்கள் அருள் பெற்று நீரோடி காலமாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என வாழ்த்து விடுவேன். நன்றி, நன்றி கண்ட வணக்கம். அதன் பிறகு நானும் கோபம் கொண்டு பல்கெடுத்து மிசமிற்கு ஓகோ என்று ஓடி வந்தேன். அண்ணவனுடன் நின்று கொண்டிருந்தான். அண்ணவனை பார்த்தவுடன், அடே யாரடா நீ? என்னை விட மந்திரத்தில் வல்லவனா? என்னை விட தந்திரத்தில் வல்லவனா? என்னை விட மந்திரத்தில் வல்லவன் என்றான். நான் வைக்கு மோடியில் எடுத்து விட்டால் நான் உனக்கு அடிமை, இல்லை என்றால் நீ எனக்கு அடிமை என்று கூறினேன். அண்ணவனை சரி என்று ஒப்புக்கொண்டான். அண்ணவனுக்கு மோடியில் வைத்தேன். எப்படி என்றால் 7 எலுமிச்சங்கனி, 7 கோழி முட்டைகள், 7 ஆட்டுத்தலைகள், 7 பண்டு தலைகள் மோடியில் வைத்தேன். சில மோடிகள் எடுத்தான். ஆனால் பன்றித்தலை மட்டும் எடுக்க விடாமல் செய்தேன். ரத்தம் கக்கி மண்ணிலே சாய்ந்து விட்டான். இந்த தொட்டியத்து கிராமத்திற்கு வெட்டு நினைத்துக் கொண்டிருக்கும் நேரத்திலே நான் வைத்த அனைத்து மோடிகள் மட்டும் விட்டார். நானே தோற்றுவிட்டேன். அண்ணவருக்கு அடிமையாகி விட்டேன். பிறகு அண்ணவரும் என்னை அழைத்து சென்றார். எங்கு சென்றார் என்றால் அந்த காஞ்சிபுரம் எல்லை கம்மா நதிக்கரை ஆல்லா மரத்தடிக்கு அழைத்து சென்றார். அங்கு ஒரு தாய் ஒன்று தவமிருந்து கொண்டிருந்தது. என்னை பார்த்துடன் யாரலா என்று கேட்டது. அதன் பிறகு எனது மேற்கு மலையாள தேசத்தில் நடந்த அனைத்தையும் எடுத்து வைத்தேன். அதற்கு தாயோ, அப்படி என்றால் நீ வேறு ஒருவன் அல்ல, எனது தங்கை திருமடிக்கண்ணியின் மகன் தான். இன்று முதல் எனக்கு மகனாகவும் நீங்கள் இருவரும் அண்ணன் தம்பிகளாக வாழ்ந்தவர் என்று கூறினார்கள். சரி என்று ஒப்புக்கொண்டு அன்று முதல் இன்று வரை நானும் எனது அண்ணரும் என் தாய்க்கு தேவை மலர்களாம் சேகரித்து பாத பூஜை செய்து வந்தோம். ஒரு நாள் தினத்தன்று, அண்ணா எனக்கோ 3 நாள் விடைதாருங்கள், நானும் எனது மேற்கு மலையாள தேசம் சென்று மனைவி மக்களையும் நாட்டு மக்களை பார்த்தறிந்த அண்ணா என்று வந்தேன். இன்றோ 4 தினங்கள் ஆகிவிட்டது. அண்ணாரை தேடி செல்ல வேண்டும். வாரதோறும் வெள்ளிக்கிழமை என்றால் வேட்டைக்கு செல்வது வழக்கம். அது மட்டுமல்லாமல் தாயாருக்கு நந்தவனம் சென்று மலர் வரித்து பாத பூஜை செய்வது வழக்கம். புறப்படுகின்றேன் அன்னார் இருக்கும் இடம். சின்னாடு வாடு வாடு தம்பியை சொன்னே இதோ அண்ணார் இருக்குமிடம் வந்துவிட்டு அண்ணரை கண்டு அறிவணி வேண்டும். அண்ணா